எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. உண்மையா சொல்லுவோமா? கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமாண்டவரே, இன்றைய நாளில் உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்ட ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்வீர்களாக. உன் சித்தம் விருப்பம் எங்கள் வாழ்க்கையில இன்றைய நாளில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை குறித்து ஆண்டவரே என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அது இன்றைய நாளில் எங்களோடு கூட நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். அழுத நாட்கள் போதும் ஆண்டவரே. அப்பா, ஆனந்த களிப்பாய் வரும் நாட்களில் நீங்கள் மாற்ற போகிற பெரிதான கிருபைகளுக்காய் ஆவியானவரே, அந்த நன்மைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு சில பாடல்களை பாடுவோம். அப்பா சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர்.
அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பா அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். கூப்பிடும் காக்கை குஞ்சு கட்டும் ஆகாரத்தை தருகின்றீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பா அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா கரங்களை தட்டி நம்மள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தருகிற தேவன். தீங்கு வருகின்ற நாளெல்லாம் கர்த்தர் நம்மை மறவாமல் பாதுகாத்துக் கொள்கிறார். நல்லா கரங்களை தட்டி எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில ஆமென் எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எத்தனை பேர் உள்ளம் பொங்குது? அப்பாவோ சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறார், தந்தையை போல தேற்ற தேவன். நல்லா கரங்களை தட்டி தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகிறீர், தகப்பனை போல சுமக்கின்றீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. ஆமென். அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை. கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை
வைத்து எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவோ சமூகத்தில் ஆமென் ஆமென் ஆமாண்டவரே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பா அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. மீண்டுமாக அப்பா சமூகத்துல அப்பாவும் சமூகம் எல்லாம் நீங்க பாடுங்க பார்க்கலாம். அப்பா சமூகத்துல ஆண்டவரே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, 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 அங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் நல்லா கரங்களை தட்டி கரங்களை தட்டி எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ராஜா நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம நினைத்த வண்ணமா இருக்கும்போது கர்த்தர் நம்மை காட்டிலும் கர்த்தர் நம்மளோடு வாழ்க்கையில பெரிய காரியங்கள் நம்மளை செய்து கொண்டிருக்கிறார். அப்பா சமூகத்துல வரும்போதெல்லாம் தேவன் ஏதோ நம்மளை வெறுமையாய் அனுப்பாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்கி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நம் தேவனுடைய அன்பு மேலான அன்பு. தாய் மறக்கலாம், தகப்பன் மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், உற்றார்கள் உறவினர் கூட நம்மளை மறந்து போலாம். ஆனா உன்னை என்னையும் மறக்காத தேவன் அவர் மாத்திரம்தான். ஓ ராஷா ஓ நன்றி நன்றி நன்றி. நம்ம அவரை மறந்தாலும் நம்மளை மறவாமல் நம்ம நினைப்பாவே இருப்பவர் அவர் மாத்திரம்தான். ஒருவேளை நம்ம கூட அவரை மறந்துடலாம். சில நேரத்தில் நம்ம சொந்த பந்தத்தை நம்பி நம்ம அவர்களே நம்பி சார்ந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நம்மளை ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிற நம்மளோ ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதே இல்லை. என் பிள்ளை என்கிட்ட கேட்க மாட்டாரா அப்படின்ட்டு நம்ம நினைப்பா இருப்பவர் அவர் மாத்திரம்தான். அநேகர் சொல்லுவாங்க, அப்பா உன் நினைப்பா தான்ப்பா நான் இருக்கிறேன், நீ எப்போதான்ப்பா வருவ அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனால் உலக அன்பு மாய, ஆனால் தேவனுடைய அன்போ நிரந்தரமானதெல்லாம். கரங்களில் சொல்லுவோமா, அப்பா உங்க அன்பு மேலானது ஆண்டவரே, அந்த அன்புக்கு ஈடாய் நாங்கள் என்ன செய்ய முடியும் ஆண்டவரே, எங்க நினைப்பாவே இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி. ஐயா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா, என் நினப்பாவே இருப்பவர் இயேசையா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். என் நினப்பாவே எல்லாம் ஏன்னு நினைப்பாடுவோமா? நம்ம நினைப்பா இருக்கிற தேவனை நம்ம இந்த வேலையில் ஆராதிக்கலாமா? ஆவே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. மீண்டுமாக என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா உங்களை நினைச்ச
நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். சொல்லுவோமா? உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாரும் சேர்ந்து ஆமென். ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஆமென். தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தின தெய்வனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களை நினைங்க இந்த காலை வேளையில. சொல்லுவோமா? எங்களையும் நினைங்க அப்பா, எங்களையும் நினைங்க. எங்களை கொண்டு ஆண்டவரே, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே, தானியேல நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், இந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் தொங்குதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் சொல்லுதையா. ஆமென். அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேர் புரிஞ்சுது? எத்தனை பேர் பிடிச்சிருக்கா? என்னமோ அப்படியே ஏதோ ஒரு கார்லயே ஆட்டோல போகும்போது அப்படியே ரசிக்கிட்டு நிற்கனால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் பொங்குதையா. சொல்லுவோமா? என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. எல்லாம் சேர்ந்து உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணாலை நினைச்சவரே, அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை உணர்ந்து ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே.
ஆமாண்டவரே, அண்ணால நினைச்சீரே, எங்களையும் நினைங்கப்பா. ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. சொல்லுவோமா? என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. தாவீதை நினைச்சவரே, தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவரே. தாவீதை நினைச்சவரே, கண்மலை மேல் நிறுத்தினீரே. தானியேலை நினைச்சவரே, தலை நிமிர செய்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு. மீண்டுமா சொல்ல, உங்க அன்புக்கு முன்னா. ஆமாண்டவரே, உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் ஒண்ணுமே இல்லப்பா. மனசு பெருசாண்டவரே, பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால எல்லாம் உணர்ந்து உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்க தான், அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அண்ணால நினைச்சவரே, அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே. ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே. ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான். ஆமென். போல உங்க மனசு பெருசுதான். என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என் நினப்பாவே இருப்பவர் ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. எல்லாம் கரங்களை சொல்லுமா? உங்க அன்புக்கு முன்னால
இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க அன்புக்கு முன்னால் ஆண்டவர, இந்த உலகம் சிறுசு ஆண்டவர, உங்க அன்புக்கு முன்னால ஆண்டவர. மீண்டுமாய் சொல்லுவோம், மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆதரவு நீங்க தான், ஆறுதலும் நீங்க தான். ஒருவேளை உங்களுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லலாம், உங்களுக்கு யாருமே இல்லாம இருக்கலாம். ஆசையெல்லாம் நீங்க தான்ப்பா, நீங்க தான், ஆதரவு நீங்க தான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். அண்ணாலை நினைச்சவரே, அண்ணாலை நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவரே. அண்ணால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாமை நினைச்சவரே, ஆசீர்வாதம் தந்தவர். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஆண்டவரே, உங்க அன்புக்கு ஈடே இல்லாண்டவரே, அன்புக்காய் நன்றி செலுத்துவோமா. எங்க நினைப்பாவே இருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. எப்போதுமே நாங்க உங்களை மறந்தாலும், நாங்க உம்முட்டு தூரமா போனாலும், உங்க பிரியமில்லாத வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தாலும், எங்க மேல அன்பா இருக்கிறீரே, எங்க மேல பாசமா இருக்கிறீரே ஆண்டவரே. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சோர்வுகள், எத்தனை பலவீனங்கள் ஆண்டவரே, அதையெல்லாம் மாற்றி போட்டு எங்க நினைப்பாவே இருந்து ஆண்டவரே எங்களை மட்டுமாய் நடத்தினீரே. ஒவ்வொரு நாளும் நீ நடத்துற விதம் புதிது ஆண்டவரே. ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல ஆண்டவர் எங்களை நடத்துறீங்க. எங்களை விட்டுறாதீங்கப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை நடப்பது போல அப்பா எங்களை நடத்துங்கப்பா. நாங்க ஒருவேளை உங்க கரங்களை பிடித்தா நாங்க விட்டுருவோம் ஆண்டவர்கள், விட்டுதான் ஆண்டவரை நாங்க இருக்கோம் அநேக நேரங்களில் அப்பா. நீங்க எங்கள் கரங்களை பிடித்தாலோ அப்பா, வாழ்க்கை முழுவதுமாய் நீங்க நடத்த போதுமானவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க எங்க கரங்களை பிடித்து நடத்துங்க அப்பா. நீங்க எங்க கரங்களை பிடித்து நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்கள் நடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவிவிட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. ஆமாண்டவரே,
ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் இறந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான், மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். மதிப்பிற்கு உரியவன் நானே என்று மகிழ்வுடன் நடனமாடுவேன். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது, பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், ஆமாண்டவரே, பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மீண்டுமாக நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, 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 மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் பிள்ளையை கூட மறக்கலாம், ஆனால் நம்மளை மறவாத தேவன் நம் நேசராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அதை உணர்ந்தவர்களாக இந்த தருணத்தை பாடுவோமா? பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தார். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒரு உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? நீர் என்னை மறப்பதில்லையே, உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளீர், உமது பொறித்து வைத்துள்ளீர். கரங்களை உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. மீண்டும் ஒரு முறையாக
கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்ததுக்காக உமக்கு நன்றி 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 ஆவியானவரே. இன்னும் நல்லா 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 கரங்களை தட்டு, நல்லா எழுந்து நின்று கரங்களை தட்டுவோமா? தேவன் செய்த மகிமையை எண்ணி. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கர்த்தர் இம்மட்டுமாய் நம்மளை பாதுகாத்துக்கொள். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தார். எத்தனை பேருடைய வாழ்க்கையை மாற்றி தந்தார்? துன்பமான வாழ்க்கையில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே. துன்பமான வேளையில் இன்பம் தந்தாரே. தெற்கிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், நம்மை கண்மலை மேல் நிறுத்தி. மீண்டுமாக சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். நல்லா கரங்களை தட்டி பாவத்திலையும் சாபத்திலும் நம்ம வாழ்க்கையை தேவன் அவருக்கென்று தெரிந்து கொண்ட நல்ல தேவனுக்காய் நல்லா கரங்களை தட்டுமான்னு ஒரு முறையாக நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. மட்டுமாக இந்த ஆராதனை மூலமாக எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காய் நன்றி அப்பா. மீதியான காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. மீட்கப்பட்டே திரு இரத்தத்தால் அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு இரத்தத்தால். பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்ற பரமபிதா. ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணுவுடன் அணுகி செல்வோம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெய ஆமென். ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்ட
பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. போர்க்கவசம் என் தலை கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீய ஆவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது, எந்த தீய ஆவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெய, ஆமே ரத்தம் ஜெய, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெய, ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தா அலகையின் பிடி நின்று. ஆமாண்டோரே, மீட்கப்பட்டே திரு ரத்தத்தா அலகையின் பிடி நின்று. ரத்தம் ஜெயம். யார் ஒரு நல்ல வாழ்வை வாழ முடியும் என்பதை நாம் பார்க்கலாம். தேவனோடு உறவு இல்லாமல் நாம் நல்லா வாழ முடியாது. அல்லேலூயா. தேவனோடு உறவு இல்லாமல் ஏனோ தானோன்னு வாழ்ந்து கொண்டு நாம் நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதையா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆசைப்படுகிறோம், ஆனால் தேவனோடு வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட மாட்டேங்கிறோம். தேவனோடு எந்த அளவுக்கு நெருங்க 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 வாழ்க்கையிலே மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. நிறைய முகம் மறைக்க கூட நாம பார்க்கலாம். எப்படி அவங்க வாழ்க்கையில அவங்க விட்டு போனாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்படி வந்து தோல்வி கிடைச்சது பார்க்கலாம். லூக்கா 15:15-11 எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 15:11 பார்த்தீங்கன்னா, 2 இளைய குமாரன் மூத்த குமாரன் ஒரு கதை ஆண்டு சொல்லுவாரிங்க. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். போதும். அல்லேலூயா. இங்க 3 விதமான காரியத்தை நாம் பார்க்கலாம். இல்ல 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒன்று யாரு கேட்டீங்கன்னா, அறிந்து கொண்டு தேவனோடு அவங்க என்ன வாழ முடியாமல் தூர போகிறவர்கள். முதல்ல தேவனை பத்தி நல்ல அறிவு இருக்கு, ஆனால் தேவனோடு அப்பாவோடு இல்லாமல் தூரமா போயிடுறாங்க. முதல் ஒரு மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டு பத்தி எல்லாம் தெரியும், ஆண்டு ஆனால் தேவனோடு நெருக்கம் இல்லை இருக்கும். ரெண்டாவது, அவங்க ஆண்டை பற்றி சரியா தெரியாது, ஆனால் நெருக்கமாக இருப்பாங்க. மூன்றாவது, ஆண்டை பற்றியும் தெரியும், நெருக்கம் இருப்பாங்க. இந்த 3வது கேட்டகரியில் நம்ம வந்தால் தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 கேட்டகரி பற்றி ஆண்டு சொல்கிற இடத்துல இதில் 3 விதமான மக்களை பார்க்குறோம். நம்ம எந்த இதில் இருக்கிறோம் நம்மளே யோசித்து பார்த்து நம்ம அதுலேருந்து மாறி 3வது நிலைமைக்கு போகணும். முதல்ல அப்பா குறித்த நல்ல எண்ணங்கள் இருந்துச்சு. அப்பா எப்படிப்பட்டவர், இவர் கேட்டால் கொடுப்பாரு, அப்பா குறித்த அறிவு இருந்தது. ஆனாலும் அப்பாவோடு இருக்க வேண்டும் என்ற ஆசையோ விருப்பமோ என்ன இல்லை, இவருக்கு இல்லை. ரெண்டாவது, அப்பா நமக்கு என்ன வச்சுக்கிறாரு, என்ன கொடுத்துக்கிறாருன்ற அறிவு இல்லை. ஆனா அப்பாவோடு இருக்கணும், இல்லை ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும், அவனும் நெருக்கமா இருக்கணும்னு அறிவு இருக்கு. ஆனால் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு தெரியாம இருக்கு. யாருக்கு? மூத்தவனுக்கு. இளையவனுக்கு எப்படி பெற்றுக்கொள்ளணும் தெரியுது, ஆனா அப்பாவோட நெருங்கி என்ன பண்ணல, உறவு இல்லை. மூன்றாவது தான் நெருக்கமும் இருக்கு, எப்படி கேட்கணும்னு தெரியும், நெருக்கத்தோடு அப்பாவோட இருந்த 3 காரியத்தை பார்க்கலாம். முதல்ல கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் தவறு இல்லை. ஏன்னால் தேவன் என்ன பண்ண, அதாவது தவறுன்னு சொல்லலை, மூத்தவன் கேட்க தப்பு இல்லை. ஆண்டவரே கேட்டு தப்பா இருந்திருந்தா அந்த அப்பா பண்ணிருப்பாரு, இல்லப்பா உன் பங்கு கிடையாது தரமாட்டேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவன் கேட்க தப்பு இல்லை, கேட்டு வாங்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கேட்டு வாங்கின ஆசீர்வாதத்தை தேவனோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று பிதா விரும்புகிறார். அல்லேலூயா.
அந்த ஆசீர்வாதத்தை நன்மைகள் தேவன்கிட்ட கேட்டு வாங்கணும் விரும்புகிற ஆண்டவர், நாம் தேவனோட தூரம் போவதற்காக அல்ல, நம்மோடு இருந்து தேவனோடு நாம் இருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை சந்தோஷத்தோடும் சமாதானம் அனுபவிக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார். நாம் பல என்ன பண்றோம், ஆசீர்வாதம் மேல கண்ணை வைத்து கொண்டிருக்கிறோம், ஆனா தேவனை விட்டு தூரம் போகிறோம். என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், நல்லா இருப்பதுக்கு தேவனோடு நீங்க உறவு வைத்துக் கொள்ள வேண்டுமே, நல்லா இருப்பதுக்கு தேவனோடு நெருங்கி பழக வேண்டுமே. ஆசீர்வாதம் மாற்றி பெற்றுக்கொண்டு தேவனுக்கு உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் தூர இடம்ல போயிடுறோம். இந்த சண்டே விட்டானா அடுத்த சண்டே தான் என்ன பண்றோம், உங்களே பார்க்க முடியுது. இந்த நீர்மூழ்கி கப்பல் பார்த்தீங்கன்னா இருக்கும், மேலே வரும், அப்படியே என்ன பண்ணோம், திருப்பி கீழே போயிட்டு திருப்பி அப்படியே மேலே வரும். நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இல்லை, மிதக்கிற கப்பல் மாதிரி நீங்க இருக்கணும் வாழ்க்கையில. அல்லேலூயா. காணாம போயிடுறீங்க, தேர்னால ரேடால சிக்க மாட்டேங்குது, எங்கடா இருக்கிறாங்க இவங்க, எங்கடா இப்போ வீட்டு போனாலும் வீட்டுல இல்ல, ஆபீஸ்ல எங்கதான் இருக்கிறாங்க தெரியல. அப்போ நாம் அப்படி இல்லாம தேவனோடு நல்ல நெருக்க வைத்துக்கொண்டு தேவனோடு நல்ல பழகி அதன் மூலமா கிடைக்க ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கணும். நாம் அப்பாவோடு இருக்கிறதுனால மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்கிறது இல்லை, அப்பாவோடு இருந்து நமக்கு வேண்டியதை என்ன பண்ண விசுவாச அறிக்கை மூலமாக உங்களுக்கு தேவையானதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. உரிமை இல்லைன்னா அப்பா என்ன பண்ண மாட்டாரு, தந்துருக்க மாட்டார், எல்லாத்தையும் நம்ம கொடுக்கிறாரு. ஆனால் நம்ம எதை மறக்கூடாதுன்னா அப்பாவோட பாசத்தை மறக்கூடாது. அல்லேலூயா. அப்போ விசுவாசமாய் கேட்பதுதான் நம்ம பங்கை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். கேட்கும் போது அவனுக்கு கிடைத்தது எல்லாம் கிடைச்சதா, எல்லாம் அடுத்து பாடிக்கலாம். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கேட்டது என்ன படிச்சு கிடைத்தது. நாளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து அப்பா கூட எல்லா ஆசீர்வாதத்தையும் சேர்த்து கொண்டு என்ன பண்ணாரு, தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அப்பாவோட இருந்திருக்கலாம். அவன் பெரிய பெரிய மிஸ்டேக்கு அப்பாவோட இல்லாதான். அப்ப நம்ம ஆண்டோட ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இல்லாம நம் தகப்பனோடு இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் விரும்பணும். ஆமென். இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கூட என்ன பண்ணோம், யார் வருவா, லோத்து வருவான் கூட. ஆபிரகாம் கூட லோத்து இருக்கிற வரைக்கும் லோத்துக்கு நிறைய ஆசீர்வாதம் கிடைச்சது, நன்மை கிடைச்சது, செழிப்பு கிடைச்சது, 2 பேர் ஆடு மாடுகளும் ஏராளமா கிடைத்தது. எப்போது லோத்துக்கு பிரச்சனை வந்தது கேட்டினா, எப்போது ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிந்து போனானோ அப்பொழுது இருந்து அவனுக்கு பிரச்சனை வந்தது. அப்ப வாழ்க்கையில நிறைய ஆபிரகாம்னு சேரும்போது நிறைய ஆடு மாடுகள் ஏகப்பட்டதான் வந்தது. ஆனாலும் எதை மிஸ் பண்ணிட்டானா, இவரோடு இருக்கிறதுனாலதான் நமக்கு இவ்வளவு ஆசை வருது, ஆபிரகாமோடு இருக்கிறதுனாலதான் எனக்கு இவ்வளவு ஆசை வருது என்றதை மறந்து போய் நான் சம்பாதித்தது என்னுடையது, என்ன நான் திறமையா பண்ணது, நான் அங்க வேலை போய் சம்பாதிச்சேன், இங்க போய் சம்பாதிச்சேன், அது இது சொல்லி தன்னுக்கு தான் பெருமை பாராட்டி ஆபிரகாம் விருந்தனால அவன் இருக்க எல்லாத்தையும் இழந்தான். போகும்போது என்ன பண்ண, தன் மனைவி உப்புத்தனாய் போயிட்டான். 2 பிள்ளைகள் என்ன பண்ண, சபிக்கப்பட்ட வம்சமா மாறிட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவன் ஆசீர்வாதம் இருந்துச்சு, ஆனா ஆசீர்வாதம் தக்க வைக்க முடியல. அல்லேலூயா. அப்போ தேவங்கிட்ட நீங்க விசுவாச அறிக்கையை பேசி, ஆண்டவரே என்ன ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா, சிங்கக்குட்டியை தாட்டி பட்னியா இருக்கும், கத்து தேடு ஒரு நன்மை குறையப்படாது, தேவ வாழாக்கம் தலையாக்கம் எல்லாம் சொல்றீங்க. ஆனா பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை, பெற்றுக்கொண்ட நன்மையை, பெற்றுக்கொண்ட சுக வாழ்வை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கும் தேவன் நல்ல உறவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. உறவு இல்லாம, ரிலேஷன்ஷிப் இல்லாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை உங்களால முடியாது, தக்க வைத்துக் கொள்ளவே முடியாது. அமெரிக்காவில் ஒரு இது நடத்திருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி ஒரு மனிதனுக்கு அறிவு இல்லாம எவ்வளோ காசு கொடுத்தாலும், எவ்வளோ கோடிக்கணக்கான காசு கொடுத்தாலும் 3 வருஷத்துல செலவழிச்சு போயிடுவான் அவங்ககிட்ட இருந்து. அவனுக்கு அறிவு இல்லைன்னா, ஞானம் இல்லைன்னா எத்தனை வருஷத்துல, 3 வருஷத்துல. நிறைய பேர் வித்தியாசமான மக்களுக்கு கொடுத்தாங்க, பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் அந்த காசை தக்க வைத்து கூட ஞானம் இல்லை, தேவனுக்கு கொடுத்த அறிவு இல்லை அவங்களுக்கு. அப்ப நமக்கு தேவனுக்கு கொடுத்த அறிவு, தேவனுடைய ஞானம் இருக்கும்போது, தேவன் நெருங்கி பழகும் போது நாம் இந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்ம தேடி வரும். அல்லேலூயா. அப்போ ஆசை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமா, நாம் தேவனோடு இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய முதல் எண்ணம் என்னன்னா, தேவனோடு நெருங்கி பழகணும், அவரோடு பேசணும், அவர் என்ன சொல்ற கேட்டு நடக்கணும். ஏதோ நம்ம கடமைக்காக டைம் இருக்கும்போது சும்மா ஜெபம் பண்றது,
டைம் இருந்தா வேதத்தை வாசிக்குது, டைம் இருந்தா ஊழியத்துக்கு போகிறது, டைம் இருந்தா சர்ச்சுக்கு போறது, மற்ற டைம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாம உண்மையாய் நேரம் எடுத்து கஷ்டப்பட்டாலும் கூட கடினமா இருந்தாலும் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எதுவுமே சீக்கிரம் என்ன பண்ணதில்ல, சுலபமாய் கிடைக்கிறது இல்லை. நீங்க எதுக்கு பிரயாசப்படணும். நீங்க பிரயாசப்பட்டது நிச்சயமா கிடைக்கும். ஃப்ரீயா யாரும் என்ன பண்றதில்ல, கொடுக்கறது இல்லை. எல்லாமே அதுக்கு நீங்க கஷ்டப்படணும். தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் பிரயாசப்பட்டு தான் ஆக வேண்டும். ஆமேன். அப்பதான் உண்மையா விரும்பப்படுறாரா அப்படின்னு தெரியும். யோசிச்சு பாருங்க, எத்தனையும் இந்துக்கள் என்ன பண்றாங்க, இங்கிருந்து நடந்து போகிறாங்க, திருப்பதி நடந்து போகிறாங்க, திருத்தணி நடந்து எத்தனையோ பேர் பார்க்குறோம். எத்தனையோ பேர் என்ன பண்ண தீ மிதிக்கிறாங்க, எத்தனையோ பேர் என்ன பண்ண அழகு குத்திக்கிறாங்க, எத்தனையோ பேர் இங்க மாதா கோயில் என்ன பண்றாங்க போறாங்க. ஏன் கடவுள் எப்படியோ நன்மை செய்ய மாட்டாரா, உதவி செய்ய மாட்டாரா நினைச்சு போறாங்க. ஆனா உதவி செய்ய தரல. ஆனால் நிச்சயமா கர்த்தர் உதவி செய்வாரு. ஆனால் அந்த கர்த்தரை தேடுவதற்கு புறஜாதி ஜனம் கஷ்டப்படுற மாதிரி கிறிஸ்தவர்கள் கர்த்தரை தேடுவது கஷ்டப்படுறது இல்லை. அல்லேலூயா. தீர்ந்து ரெடியாக்குறாங்க, நடந்தவங்கன்னா ரெடியா இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கை மாறணும், நம்ம எண்ணங்கள் மாறணும், நம்ம சிந்தனை மாறணும். நம்ம மரண பண்ணும், ஆண்டவரே நீங்க தான் முக்கியம் சொல்ல பண்ணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை அடுத்து எடுத்துக்கொள்ளலாம். 14-16. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நிலம். ஆரம்பம் நல்லா இருக்கும். கர்த்தர் விட்டு போகும்போது ஜெபம் பண்ண டைம்ல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கும். பிசாசு என்ன பண்ணுவான், முதல்ல நிறைய கொடுக்க மாதிரி கொடுப்பான். பார்த்துருக்கோம். சில சர்ச்சுக்கு வருவாங்க, சபை தூரம் போயிடுவாங்க. தூரம் போகும்போது எல்லாம் நல்லா இருக்க மாதிரியே இருக்கும். அவனுக்கு நல்ல ஒரு டாக்டர் பிஸ்னஸ் நல்லா செழிக்கிற மாதிரி இருக்கும், நல்ல வாய்ப்பு நல்லா கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்ல பணம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் எல்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் போக 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 பிசாசம் புத்தி என்ன பண்ணுவான், காட்டிடுவான். நிறைய பேர் ஆண்டை விட்டு தூரம் போகும்போது செழிப்பாக இருந்திருக்காங்க, இவன மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஆனால் போய் சில மாதங்கள் சில வருஷங்கள் ஆக ஆக பார்த்தீங்கன்னா எல்லாமே இழந்து ஏற்கனவே விட்டு வந்த இடத்துக்கும் போக முடியாம, இந்த இடத்துல வாழ முடியாம, வேற தற்கொலை தான் வழி, ஆண்டவரில் போக முடியாம வாழ்க்கை நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, தேவன் விட்டு போகும்போது சில மாத்திரம் சந்தோஷமா இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் முடிவு வரும்போது நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, முடிவு வரும்போது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இவனுக்கு அப்பா குறித்து அறிவு இருந்தது, ஆனால் அந்த செல்வத்து மேலதான் கண்ணு தவிர அப்பா மேல இருக்கிற என்ன பண்ணல, அந்த ஆசை இல்லை. இப்ப நாம் செல்வத்து மேல அல்ல, செல்வத்தை கொடுக்கிற நம்ம தகப்பன் மேல பாசமா இருக்க வேண்டும். ஆமீன். கேட்டதை கொடுப்பார் அப்பா, கேட்டதை கொடுப்பார், கேட்டதை கொடுப்பார். ஆனா தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அப்பாவோட என்ன பண்ணும், உறவுல இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பாவோட பாசத்துல இருக்கணும், அப்பாவோட நெருங்கி பழகுவலா இருக்கணும், நல்ல ஜெபிக்கவலா இருக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்கவலா இருக்கணும். தியானிச்சு அதை விட பண்ணணும். நீங்க அது ஆண்டோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக, ஆண்டோட நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்றவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை தலை கீழா மாறிடும். ஆமீன். என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்குங்க, என் வாழ்க்கை கண்ணீர் இருக்கு, என் வாழ்க்கை கவலை இருக்கு, ஓயாது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கு. நீங்களும் நல்ல ரிலேஷன் வச்சிருக்கீங்களா? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நல்ல என்ன விருப்பம் இருக்கா? நேருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களா? எப்படி இருக்கு? நல்ல ஜெபம் பண்றீங்க, நல்லதான். ஆனா ஜெபம் பண்ண பிறகு என்ன பேசுறீங்க? அவிசுவாசமா பேசுறீங்களா? சாபமா பேசுறீங்களா? அசுத்தமா பேசுறீங்க? உங்க தொடர்பு யாருக்கு? இவங்க எப்படி பிரச்சனைனா இவங்க தொடர்பு சரியில்லை. தப்பானவங்களா சேர்ந்து தன் ஆசையை அழித்து போட்டான் இளையகுமாரன். உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கு? யாருடைய பழகி கொண்டிருக்கீங்க? யாரோடு நீங்க என்ன உறவு வைத்துக் கொண்டிருக்கிற முக்கியம். அப்போ உங்க வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்கள் நல்லா இருக்கணும். இளையகுமார் என்ன பண்ணா, கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் என்ன பண்ண, எல்லாத்தையும் என்ன பண்ண, செலவு பண்ணிட்டான். நீங்களுடைய நண்பர்கள் யாரு?
ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க நண்பர் இருக்கிறாங்களா, இல்ல உலக வாழ்க்கை நண்பர்கள் இருக்கிறாங்க? உலக வாழ்க்கையெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு நினைச்சுன்னா உங்களை வளர முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்களை அறியாமலே உன் வாழ்க்கையில மிகப்பெரிய ரோலை என்ன பண்ணுது, காண்பிக்கும். ஆமேன். சொல்லுவாங்களா தமிழ்ல, பழமொழி சொல்லுவாங்கல்ல, என்ன பழமொழி அது? நண்பனே சொல்லு. ஆமா, உன்னை சொன்னோன்னா உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டுவாப்பா சொன்ன செஞ்சுக்கலாம். அப்ப நாம் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் அவசியம். ஆமா, இந்த ஆவிக்குரிய நண்பர்கள் அவசியம். நல்ல ஃபெலோஷிப் அவசியம். நீங்க ஃபெலோஷிப் இல்லாத இடத்துல பண்ணுவாங்க, ஜனங்க சீர்கெட்டு போவாங்களாம். இல்லையா? ஆலோசனை எல்லா இடத்துல ஜனங்க சீர்கெட்டு போவாங்க. அப்போ இந்த இடத்துல நல்ல நேசிக்கிற அப்பா விட்டு அப்பா கிட்ட ஆசை மட்டும் பெற்றுக்கொண்டு தவறா நண்பர்களை கூட சேர்த்துக்கிட்டு என்ன பண்ண, தான் வாழ்ந்தனால அவனுக்கு அந்த பண்ணி தின்ற தகுடு கூட கிடைக்காத அளவுக்கு அவன் வாழ்க்கைய மோசமா மாறிடுச்சு. உங்க வாழ்க்கையை மோசமா மாறிக்கொண்டிருக்குதுன்னா நீங்க செய்ய வேண்டிய விஷயம்னா, அப்பா கூட இருக்கீங்களா, ஜெபம் பண்றீங்களா, பைபிளை வாசிக்கிறீங்களா, தியானம் பண்றீங்களா, அதை எழுதி வைக்கிறீங்களா, அதை அறிக்கை செய்றீங்களா, உங்க யாரோட நீங்க அதிகமா பேசுறீங்க, போன்ல உங்களுடைய யாரும் அதிகமாக பேசி கொண்டிருக்கீங்க, தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்கீங்களா மற்றவங்ககிட்ட, இல்ல தேவையில்லாத காரியத்தை குறித்து தேவையில்லாம நான் நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கும் போது உன் வாழ்க்கை ஒழுங்கா இருக்கு மாத்திட்டீங்கன்னா நான் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். இந்த வாழ்க்கை இவனுக்கு சரியில்லாம போனது காரணமே தவறான நண்பர்களும் தவறான எண்ணங்களும் தான். ஆமீன். நான் அப்பா விட்டு போய் சந்தோஷமா இருப்பேன், அப்பா கிட்ட போய் நல்லா அப்பா விட்டு போயிட்டு நல்லா அனுபவிப்பேன் சொன்னா அது வாழ்க்கையில நன்மை கொண்டு வராது. நம்ம வாழ்க்கையில நன்மை வேணும்னா நீ எப்பொழுதும் அப்பா கூடவே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்ல தேவனோடு பேசணும், நான் தேவனோடு அறிக்கை பண்ணணும், தேவனோடு தினந்தோறும் இடைப்படணும், ஆண் உங்களோடு பேசணும், நீங்க தேவனோடு பேசணும், வாழ்க்கையில பிரச்சனை என்ன பண்ணும் ஆண்டு ஷேர் பண்ணும், அவர் உங்களுடைய காது உங்களை ஷேர் பண்ணுவாரு. யாருக்கு தேவனோடு பேசுகிற சத்தத்தை கேட்க முடியுதோ அவங்க வாழ்க்கை மேலும் மேலும் ஆசுமாய் மாறும். அல்லேலூயா. யாருக்கு தேவ சத்தத்தை கேட்க முடியலையோ அவங்க வாழ்க்கையில நன்மை வரல. நாங்க இன்னும் நீங்க மாறணும்னா இன்னும் மாற வேண்டியிருக்கு. இன்னும் அது இந்த பைபிள் படிக்கிறதோ ஜெபம் பண்றதோ ஒரு சடங்காச்சார நிகழ்ச்சியா மாறுது அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமே இல்லை. படிச்சீங்களா? படிச்சேன். ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணேன். சர்ச்சுக்கு போனீங்களா? சர்ச்சுக்கு போனேன். கரெக்ட் டைம் போனீங்களா? கரெக்ட் டைம் போனேன், எல்லாம் போனேன். ஆனா எல்லாத்தையுமே ஒரு சடங்காச்சாரமாக ஒரு செய்யணும்னு சொல்லி செய்யாம இதெல்லாம் நீ அன்புல செஞ்சீங்கன்னா, ஆமென், அன்புனா ஜெபம் பண்ண, ஆண்டோட ஜெபம் பண்ண போறேன், அன்புனா ஆண்டு எனக்கு எடுத்து கொடுத்துருக்கிற பைபிள் இதை படிக்க போறேன், அன்புனால என்ன பண்ண போறேன், ஆண்டோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண, இதை எதை செய்தாலும் ஒரு அன்புனால நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே உங்க வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இதை விட ரொம்ப அதிகமான ஆசீர்வாதத்தை நோக்கி நீங்க போவீங்க. அல்லேலூயா. அப்போ வாழ்க்கையில குறைவு காரணம்னா உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு இன்மைதான் பிரச்சனை காரணம். நீங்க ஆண்டோடு நல்லா ஐக்கியப்பட்டு பாருங்களேன், உன் வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், உன் பொருளாதார ரீதி மாற ஆரம்பிக்கும், குடும்ப பிரச்சனைகள் மாற ஆரம்பிக்கும், உன் கடன் மாற ஆரம்பிக்கும், உங்க சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். இந்த சூழ்நிலை மாறாம இருக்கிறது காரணமே நான் என்னதான் நீங்க போன சொன்ன பாத்தீங்களா போன வாட்டி அந்த ஊட்டி என்னது கேரட், ஊட்டி கேரட் பார்த்து அந்த குதிரை வண்டி மேல என்ன பண்ற ஊட்டி கேரட்டை தொங்கிட்டு இருப்பாங்க. இந்த குதிரை நினைக்குமா பிடிக்கலாம் பிடிக்க ஓடினே இருக்குமா, கடைசியில் பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில ஓடி 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 பண்ணலாம் பண்ணலாம், அது பண்ணலாம் இது பண்ணலாம், அங்க போலாம் இங்க போலாம், போலாம் போலாம் போலான்னு சொன்னா நம்ம யாரு ஊட்டி கேரட். யாரு அது? ஊட்டி. அந்த குதிரை என்னதான் ஓடினாலும் உங்க சுய முயற்சினால நீங்க நல்லா இருக்க முடியாது. நீங்க சொல்லி தரேன், நீ உங்க ஆண்டவரோடு உங்க உறவு சரியில்லைன்னா, ஆண்டோட ஜெபம் பண்ண சரியில்லைன்னா, ஆண்டோட வேதத்தை வாசிக்கலன்னா, உங்களுக்கு ஆண்டோட உறவு சரியில்லைன்னா என்னதான் நீ கஷ்டப்பட்டாலுமே உங்க கையில நிக்காது, உனக்கு ஆசிரமே கொண்டு வராது. உங்க கை நல்லா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அந்த கை ஒண்ணு இல்லாத மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆண்டுக்கு தொடர்பு இருந்ததுன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. பக்கம் சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டு தொடர்பு இருந்தா நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு ஆண்டுக்கு தொடர்பு இருந்தா கடவுள் உங்களோட தொடர்பு நல்லா இருப்பீங்க, ஆசமா இருப்பீங்க, மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கை இருக்கும், நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் வாழ்க்கையில. ஆமென். தொடர்பு கட்ட, அதாவது நீங்க எங்க செஞ்சுக்கலாம், நீங்க பெரிய என்ன அமெரிக்கால போய் வெள்ளை மாளிகையில போய் நீங்க பணி செய்தாலுமே உங்களுக்கு ஆண்டு தொடர்பு இல்லைன்னா அங்க வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது. நிறைய கையில நிறைய பணம் இருக்கும், ஆனா சந்தோஷமா இருக்காது.
கை நிறைய எல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா நிம்மதி இருக்காது வாழ்க்கை. ஏன்னா நிம்மதியும் சந்தோஷம் கொடுக்க ஆண்டவர் தான். நீங்க ஆண்டு விட்டு விட்டு ஆண்டு விட்டு விட்டு மத்த எது நீங்க சுத்தி செஞ்சாலுமே வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற நிம்மதியும் தேவன் கூட சந்தோஷமும் வாழ்க்கை வராது. அப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதி தேடுங்க, அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. 12:31 லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தையே, ஹல்லேலூயா, ராஜ்யத்தையும் சொல்ல, இது ஆண்டு சொல்ல வார்த்தை, இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை இது. முதலாவதா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, முதல் நம்முடைய எண்ணம் ஆண்டவரை தேடுறதா இருக்கணும். ஆமென். நம்முடைய எண்ணங்கள் முதல்ல தேவனாகவே இருக்கணும். தேவனை தேடுறதா முதல் எண்ணமா இருக்கணும். ஏன் சொல்லியிருக்கிறேன்? அப்ப ஆண்டவரை தேடாமல் நீங்க எல்லாம் தேடினாலுமே உங்களுக்கு அது சாபத்தை கொண்டு வருமே தவிர அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. ஏனால் தேவன் சொல்லுகிறாரு, தேவன் ராஜ்யத்தை தேடுங்க, அப்போதுவே எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்படி சொல்லுவாருன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எதை 29 வந்து படிக்கலாம், 28 படிக்கலாம். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். சாப்பிடுவோம், என்னத்தை சம்பாதிப்போம், என்ன காசு கிடைக்கும், என்ன பிசினஸ் பண்ணுவோம், எப்படி இது பண்ணுவோம்னு நீங்க புலம்பின்னு இருக்கீங்க. ஆண்டு சொல்றாரு, முதலாவது என்ன தேடு, நீங்க புலம்புது எல்லாத்தையும் மாத்தி கொடுப்பேன்ற. அல்லேலூயா. ஆனா நம்ம தேவனை தேடாமல் மத்த எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அவங்க சொந்த முயற்சி அற்ப பிரயோஜனமாட்டது. அதான் சொல்ற, உங்க சொந்த முயற்சி அற்ப பிரயோஜனமாட்டது. நீங்க என்னதான் நீங்க இது பண்ணா கூட தேவனை விட்டு போகிற ஆசீர்வாதங்கள் அது உங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. தேவன் விட்டு நீங்க போய் ஒரு சம்பாதிக்கிறது உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொண்டு வராது. ஜெபம் பண்ணாம, வேத வாசிக்காம, தேவன் நெருக்கம் இல்லாமல், தேவனோடு உறவைத்துக் கொள்ளாமல், தேவனுக்காக எதுவுமே செய்யாம நீங்களே கஷ்டப்பட்டு உங்க வாழ்க்கை முன்னுக்கு வர நினைச்சேன்னா உங்க வாழ்க்கையில முன்னுக்கு வருவது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. யார் வாழ்க்கை முன்னுக்கு வரான்னா, தேவனோடு யார் நெருங்கி பழகுறாங்களோ, முதல் தேவ ராஜ்யத்தை யார் தேடுறாங்களோ அவங்க வாழ்க்கையில நன்மை தேடி வரும். நான் சொல்ல, ஆண்டு சொல்றார். இதை நீங்க மீறி வேற செயல்பட்டீங்கன்னா அதான் உங்களுக்கு சாபத்தை வர வைக்குது. ஆண்டு சொன்ன வார்த்தை விரோதமாக செயல்படுறீங்க. முதலாவது தேவ ராஜ்யம் நீங்க தேடல. ஏன் உங்களுக்கு குறைவுனா, நீங்க முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடல. நீங்க தேடி இருந்தீங்கன்னா உங்க குறைவுக்கு உங்களுக்கு அவசியம் இல்லை. உங்களுக்கு குறை வருதா, அது காரணம் என்ன? உங்க சொந்த முயற்சினாலே நீங்க என்ன பண்ணலாம், மேல வந்துடலாம் பாக்குறீங்க. சொந்த முயற்சி அற்ப பிரயோஜனமற்றது. ஆமென். நீ தேவனை தேட வேண்டும், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், காலை எழுந்து தேவனோடு என்ன உறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அவரோட பேசணும், அவரோட பழகணும், அவர் சொல்றது எனக்கு காது கொடுத்து கேட்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். நம்ம நல்லா என்ன பண்ணோம், பிரேயருக்கு வரணும். ஜெபம் பண்றதுக்கு நம்ம டைம் இல்லை, பிரேயருக்கு டைம் இல்லை, மெசேஜுக்கு டைம் இல்லை, உபவாசத்துக்கு பிரேயருக்கு டைம் இல்லை, மற்ற எந்த பிரேயருக்குமே தேவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண. சரி, ஓகே, வேற முடியல, வீட்டில் ஜெபம், அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு மனுஷனை தேவன் எப்படி ஆசீர்வதிப்பாரு? எதுவுமே இல்லாத ஒருத்தனை தேவன் எப்படி உயர்த்துவாரு? சொந்த முயற்சியில உயர்லாம் பார்க்க விட்டுருவாரு. ஆனா எல்லாம் அடிபட்டு திரும்பி வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதான் சொல்றோம், தேவனை தேடுப்பா, ஜெபம் பண்ணு, அவன் ஆண்டு பேசி பழகு அப்படின்னு பாக்குறோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இது இளைய குமாரன் பத்தி இங்க பார்க்கும்போது 14-16 வரைக்கும் பார்க்கலாம். அந்த மூத்த குமாரன் வருவாங்க. 15 அதிகாரம் 15, 14-16. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கின்ற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நான் புத்தி தெளியணும். முதல்ல
அவன் அங்கேயே இருந்திருந்தனா அந்த பன்னியோடு பன்னியா போய் மறிச்சிருப்பான். ஆனா புத்தி வந்தது அவனுக்கு, ஓ என் தகப்பு வீட்டுல இவ்வளோ நன்மை இருக்க, எங்க தகப்புல எவ்வளவோ ஆசுதல் இருக்குதே, எங்க தகப்புல சுகம் இருக்கு, எங்க தகப்பு எல்லாமே இருக்கு, எல்லாத்தையும் அவனை விட்டு விட்டு நான் இங்க ஒரு பரதேசி மாதிரி ஒரு பஞ்சு தடிப்பட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேனே, என் தகப்பன் மாற்றுவாரே, என் ஆண்டு ஏகப்பட்ட என்ன பண்ணுது நன்மைகள் இருக்குது அப்படின்னு புத்தி யாருக்கு வந்து தெரிந்து, நம்ம ஏன் பிரச்சனை புத்தி இருக்க மாட்டேங்குது, இந்த புத்தி தெளிவில்லை, ஆண்டு கொடுத்த புத்தி நமக்கு இல்லை. ஆனா அது புத்தி தெளிந்து என்ன பண்ணாரு, அத முக்கியம், நம்ம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், முதலாவதாக புத்தி தெளிய வேண்டும். ஆமேன். நான் புத்தி என்ன பண்ணோம், தெரியணும். என்ன தெரியணும், புத்தி தெரியணும். எப்படி தெரியணும், ஆண்டதாயா முக்கியம். முதலாவது தேவனை தேடினீங்கன்னா உங்களுக்கு தேடி எல்லாம் தேடி வரும். ஆமேன். நீங்க முதல்ல ஆண்டை தேடினீங்கன்னா உங்க வேண்டியெல்லாம் தேடி வரும். நீங்க ஆண்டை தேடலன்னா தேவையெல்லாம் என்ன பண்ணும், எல்லாம் விட்டு ஒரு ஓட்ட விட்டா போனா சாமி அடுத்து என்ன பண்ணும், விட்டு ஓடி போயிடும். அல்லேலூயா. அப்ப தேவனை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. வாழ்க்கையில குறைவு இருக்குதுன்னா நீங்க பார்க்க வேண்டியது, தேவனை தேடுறதுல நான் குறையப்பட்டிருக்கேனா, தேவனை ஆராதிக்கல குறையப்பட்டிருக்கேனா, தேவன் நேசிக்கிற குறையப்பட்டிருக்கேனா, இந்த வேத வசனத்துக்கு கீழ்ப்படித குறையப்பட்டிருக்கேனா, இதுதான் பார்க்கணுமே தவிர நம்ம ஏன் இதாகல அதாகலன்னு மற்ற உலகத்தான் மாதிரி பார்க்க கூடாது. அப்போ வாழ்க்கையில பரவாயில்ல, இதுவரை தோல்வி அடைஞ்சிக்கலாம், பரவாயில்ல, இப்போது புத்தி தெளியுங்க. புத்தி தெளிந்து என்ன பண்ண, தகை போட்டுக்கு நீங்க என்ன பண்ண வாங்க, அதான் போட்டிருக்கு. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி. ஆமேன். அப்போ ஒருவேளை நீங்க ஆண்டு தேடலப்பா, உங்களுக்கு நிறைய நஷ்டம் வந்திருக்குது, கஷ்டம் வந்திருக்கு, பரவாயில்ல, நீங்க புத்தி தெளிந்து மீண்டுமாக என்ன பண்ணுங்க, சொல்லணும். என்ன சொல்லணும், நான் தகப்பு வீட்டுக்கு போவேன், தேவன் ஆசீர்வாதம் வைத்திருக்கிறாரு, தேவன் தம்முடைய மகிமை வச்சு முடிய நிர்வாக்குவாரு, இப்படி நீங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. சொல்லி சொல்றீங்களா, தினந்தோறும் சொல்றீங்களா, விசுவாச அறிக்கை சொல்றீங்களா, சொல்றீங்க. ஆமென். முகத்தை தெரியுது, அகத்தின் அழகு முகத்தை தெரியுது. இல்ல சொல்றோமா, இல்லையே. விசுவாச அறிக்கை வச்சிருக்கீங்க, கொடுத்துருக்கோம், பிரிண்ட் கொடுத்துருக்கோம், அதை சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதாவது நமக்கு நிறைய கிடைக்கணும் ஆசைப்படுறோம், வருத்தப்படுறோம். ஒரு 10 நிமிஷம் எடுத்து விசுவாச அறிக்கையை நம்ம அறிக்கை பண்ணி உள்ளத்துல உணர்ந்து சொல்றது என்ன இருக்குது? இப்போ இந்த அறிக்கை என்ன கேட்டீங்கன்னா, உங்களை குறித்த தேவன் ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு, உங்களை குறித்த ஒரு தேவனுடைய ஒரு ஒரு வரைபடம் தான். நீங்க விசுவாச அறிக்கை பண்ண 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 கொஞ்சமா வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். சில பாத்தீங்கன்னா சில வரைவாங்க, சில வரைஞ்சே இருப்பாங்க, என்ன தெரியாது, இந்த வரைஞ்சு பினிஷ் ஆகும் தெரியும், ஓ இதுதான் இவரதான் வரைஞ்சதா அப்படின்னு தோணும். ஸ்டார்டிங் தெரியாது, யாரோ நினைச்சிருப்போம், மலை இருக்காது, மனுஷனா இருக்கும். அதே மாதிரி உங்களை குறித்த ஒரு திட்டம் இருக்கு ஆண்டவருக்கு, அதை நீங்க வாயத்திலிருந்து பேசி வாயத்திலிருந்து சொன்னாதான் அந்த படம் கொஞ்சமா வரைஞ்சு முடிவுல ஒரு முழு பிக்சரா மாறும் வாழ்க்கையில. ஆனா அது நம்ம சொன்னால்தான் நடக்கும். அதை சொல்லி என்ன பண்ண, இந்த இலக்கம் என்ன பண்றான், அதை சொல்லி. ஆமென். சொல்லுப்பா, நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? நல்லா இருப்பேன்னு சொல்லுவேன், நல்ல வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுவேன், என் வாழ்க்கை மாறும்னு சொல்லுவேன், நான் தேவனை கிட்டி சேருவேன், என் தகப்பூட்டுக்கு போவேன், தகப்பூட்டு வீட்டுக்கு வந்தாலும் இவ்வளவு பிரச்சனை, நான் அப்பா கிட்ட போவேன், திருப்பி ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி பைபிள் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி உபவாசத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன், திருப்பி பிரேயருக்கு அட்டன் பண்ணுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஆண்டரோடு இருந்த நேரத்துல எப்படி இருந்தீங்க, ஆண்டோட தூரம் போன டைம் எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப தெரிஞ்சுக்கலாம், நான் ஆண்டோடு இருக்கிற டைம் நல்லா இருந்தேன், ஆண்டு விட்டு தூரம் போகும்போது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமென். அது சீக்கிரமா புரிஞ்சுக்க முடியாது, கொஞ்சம் ஆக 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 புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிசாசு உடனே நீ கொடுத்துட்ட நான் என்ன பண்ணுவான், நீங்க உஷாரிடுவீங்க. அதுல கொஞ்சமா கொடுத்து கடைசியில இந்த தவளை இருக்கு பாத்தீங்கன்னா, தவளைய சுடுதல்ல போட்டாச்சுங்களே, டக்கு சொல்லி வந்துருமா. ஆனா தவளையை உள்ள போட்டு கேஸ்ல வச்சுட்டு கொஞ்சமா சூடு ஏத்தனா, அது சூடு ஏத்ததுக்காக உடம்ப மாத்திக்கினே இருக்குமா, மாத்தி ஒரு லெவல்ல அதனால தாங்க முடியாத சூடு வரும்போது வெளியே ஜம்ப் பண்ணலாம் பாக்குமா, ஜம்ப் பண்ணவே முடியாதான். அல்லேலூயா. ஜம்ப் பண்ணவே
ஏன்னா தன் உடம்புக்கு ஏத்த மாதிரி அந்த சூடுக்கு ஏத்த மாதிரி உடம்பு மாத்திக்கினே இருந்து குண்டா இருந்தால அது குண்டான உடம்பு வச்சுக்கிட்டு தண்ணி விட்டு வெளியே தாண்ட முடியாதனால, அதே மாதிரி நிறைய தவளைகள் இருக்காங்க. நிறைய தவளைகள் கொஞ்சமா கொஞ்சமா மாறி மாறி கட்சியில வெளிவர முடியாத சூழ்நிலைக்கு போக வேணாம், இப்போதே மாற்றிக்கொள்ளுங்க, இப்போதே புத்தி தெளியட்டும், இப்போ சிந்தனை மாற்றம் ஏற்படட்டும், இப்போதே தேவனை குறித்த அறிவு ஏற்பட்டோம், தேவனை கிட்டி சேருங்க, தேவனோடு பேசுங்க. நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு மத்த எல்லாத்துக்குமே நம்ம டைம் இருக்கு. ஆனா தேவனை தேடுற டைம் இருக்குதா? உலகத்துடைய காரியத்துக்கு நம்ம டைம் இருக்கு, தேவனுடைய காரியத்துக்கு டைம் இருக்கா? இல்லையே. நம்ம அப்படிப்பட்ட டைம் நம்ம ஒதுக்குவோம். ஆமேன். தேவனோடு பேசு. இரவெல்லாம் நம்ம வாட்ஸ்அப் பாக்குறோம், இரவெல்லாம் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், இரவெல்லாம் அது இதுன்னு போடுறோம். ஆனா இரவெல்லாம் நீ உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே டைம்ல? இரவெல்லாம் என்ன பண்றீங்க? மற்ற காரியெல்லாம் எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்லயே இருக்குது. இந்த டைம்லாம் நீங்க ஒதுக்கிட்டு தேவனை குறித்து தேவனை அறிய வளரலாமே. இதெல்லாம் நீங்க வளர 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 உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. இங்க இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க தேவனோடு என்ன பண்ணும்? உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆமேன். தொடர்புக்கும் உறவுக்கும் வித்தியாசம் இருக்கு. தொடர்பு வேற, உறவு வேற. தொடர்புனா ஹாய் ஹாய், ஆனா தொடர்பு. உறவுனா அவள் இருந்து பேசுறது. ஆமேன். மாமாச்ச மாதிரி நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிறேன். நம்மளும் ஆண்டவரும் அப்பா பிள்ளை மாதிரி எப்படிப்பா இருக்கு, நல்லா இருக்கிறீங்களாப்பா, இவன் பிரச்சனை இருக்குப்பா, என்னப்பா பண்ணிட்டு தரலப்பா. அந்த உறவு தான் முக்கியம். ஆமேன். நிறைய இடத்துல வந்து உறவு தொடர்பு தான் இருக்கு தேவனோடு, உறவு இல்லை. தொடர்பு பத்தாது, என்ன பண்ணும்? உறவு வேணும். இளையவனுக்கு பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 19-21. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாம் என்று சொல்லி என்ன பண்ணா? எழுந்து புறப்பட்டு. நம்ம ஆட்கள் சொல்லிடுவாங்க, புறப்பட மாட்டாங்க. நான் போவேன்னுவாங்க, ஜோமுனுவாங்க, படிக்கிறேன்னுவாங்க. ஆனா சொல்லியே என்ன பண்ணுவாங்க? காலத்தை ஓட்டுவாங்க தவிர எழுந்து புறப்பட்டு சர்ச்சுக்கு போனோம் பாஸ்டர், புதன்கிழமையா பிரேயர் இருக்கு பாஸ்டர், வியாழக்கிழமையா ஆமா பாஸ்டர் இது இருக்குது, அது மற்ற இருக்கு சொல்லி என்ன பண்ணுவாங்க? வீட்லயே உட்காந்து இருப்பாங்க. என்ன பண்ணோம்? போன் பண்ணா, பாஸ்டர் நான் நாளைக்கு வந்துடும் பாஸ்டர், நாளைக்கு போலாம் வந்து கிளம்பினாக்கா மாஸ்டர் அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் கரெக்டா 10 மணி உடனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் போனு. இந்த நபர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், எங்கே காணவில்லைன்றோம். அப்ப கரெக்டா பத்தி இந்த பாஷின் பேரு இது மாதிரி எல்லாம் பார்த்தா போனே ஆஃப் ஆயிடுது. அப்போ சொல்லி மாத்திரம் பார்த்தாது, என்ன பண்ணும்? எழுந்து போகணும், பிரயாசப்படணும். அங்க பண்ணி கூடயே இருந்திருந்தா இவன் வாழ்க்கை மாறி இருக்கு நினைக்கிறீங்க? இல்ல, இது எழுந்து போயிருக்கணும். தேவன் கிட்டி சேருவதற்கு, தகப்பனை கிட்டி சேருவதற்கு, தன்னை உணர்த்துவதற்கு நீங்க எழுந்து புறப்பட்டு போகணும். ஆமேன். புறப்பட்டு போக கஷ்டமா இருக்கும், ஆனா புறப்பட்டு போனதால் தேவன் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வாழ்க்கை பொசிக்க முடியும். ஆமேன். அப்ப போட்டுக்கு புறப்பட்டு போய் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு யோசனை, ஐயோ நான் இவ்வளவு பாவம் செய்யறேனே, இவ்வளவு தப்பு பண்றேனே, நான் ஆண்டு தூரம் போயிட்டேனே, என்னை ஏத்துப்பாரா, நான் செஞ்ச பாவத்துக்கு ஆண்டு தண்டிப்பாரா, என் ஆண்டு என்ன பண்ண மன்னிப்பாரான்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். அது சந்தேகமே தேவையில்லை. எப்பொழுது அப்பா கிட்ட எழுந்து போனாலுமே அப்பா வந்து உன்னை திட்ட மாட்டாரு, உன்னை அரவணைப்பாரு. ஆமே. எல்லாம் வாங்கிட்டு வித்துட்டு போயிட்டியடா, எல்லாத்தையும் வாங்கி என்ன பண்ண வாயில போட்டியடா அப்படின்னு என்ன பண்ணாட்டாரு? உங்களை கசந்து கொள்ள மாட்டாரு. உங்க பார்க்கும் போதே ஓடி வராரு தகப்பன். இதுதான் சொல்றாரு ஆண்டவர், இதான் சொல்ல வராரு. படிக்கலாம். அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை சொன்னான். அப்போ இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது இதெல்லாம் சொல்றீங்க பத்தி, ஆண்டவரே இதுல எழுந்துட்டாப்பா, நான் அப்பாக்கு திரும்பி மீண்டும் உங்ககிட்ட வர, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்பா, அப்படி சொல்ல வேத வார்த்தையை சொல்ல உங்களுடைய காரியங்களை சொல்ல வசனத்தை சொல்ல என்ன தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு எழுந்து போனதை மீண்டும் பெற்றுக்கொள். இவனுக்கு இளையவனுக்கு நல்லா தெரியும், அப்பா கிட்ட எப்படி பெற்றுக்கொள்ளணும் நல்லா தெரியும். சொல்லணும், பேசணும், ஆசீர்வாதத்தை கேட்டு வாங்கணும். எழுந்து போயிட்டா திரும்பி அப்பாட்ட சொல்ல, எழுந்து போயிட்டீங்களா திரும்பி அப்பா கிட்ட போய் கேட்ட தருவார்னு தெரியும். நல்ல அறிவு இருக்கு யாருக்கு?
இளையவனுக்கு கேட்டா கிடைக்கும் தெரியும். ஆனா தொடர்பு இல்லாதனால அந்த ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கொள்ள முடியல. அதை மிஸ் பண்ணிட்டான். எப்படி ரூல்ஸ் தெரியும், எப்படி நான் விசுவாச அறிக்கை பண்ணி, எப்படி வசனம் அறிக்கை பண்ணி, எப்போது நான் கேட்டா ஆண்டு கொடுப்பாரு தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் அது எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்னு தெரியல நிறைய பேருக்கு. ஆமீன். ஜெபத்தில் எல்லாம் ஆண்டு கொடுக்கிறாரு. ஆனா கொடுத்த ஆசீர்வாதம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும். ஆமீன். ஜெபம் பண்ணதை தராரு. ஆனா தேவனுக்கு நீங்க போனதுக்கு அப்புறம் தொடர்பு இல்லைன்னா வந்ததெல்லாம் உங்க விட்டு போயிருது. அல்லேலூயா. அது இருக்கக்கூடாது வாழ்க்கையில. ஓகேங்களா, அடுத்து படிக்கலாம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். எழுந்து போன சந்தோஷத்தை மீண்டும் அவனுக்கு வந்துடுச்சு. உங்க வாழ்க்கை சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, ஆண்டோட நெருக்கத்துல கிட்ட வாங்க, அறிக்கை பண்ணுங்க. ஆண்டோட நீங்க வாழ்க்கை குறைவை சொல்லுங்க. குறைவை சொல்லி அறிக்கை பண்ணி ஆண்டோடு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தப்புன்னு அறிக்கை பண்ணி விட்டு தகப்பனோடு உறவைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது எதெல்லாம் எழுந்தீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில மீண்டுமா உங்களுக்கு கிடைக்கும். ஆமீன். சந்தோஷம் கிடைக்கும். எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க வாழ்க்கையில. சமாதானம் கிடைக்கும் வாழ்க்கையில. நிம்மதி பெருக்கும் வாழ்க்கையில. கஷ்டங்கள் மாறும் வாழ்க்கையில. ஆமீன். எப்படின்னா தகப்பனை தேடி வரும்போது. ஆமீன். பரவாயில்ல, நீங்க தகப்பனை தேடாம இவ்வளவு வருஷம் என்ன பண்ணீங்க, எழுந்துட்டீங்க, பரவாயில்ல, நஷ்டமாச்சு, பரவாயில்ல. இனிமாவது தகப்பனை தேடுங்க. இனிமாவது தேவனோடு உறவைத்துக் கொள்ளுங்க. இனிமாவது புத்தி தெளிந்து எழுந்து நீ பிரேயர் அட்டன் பண்ணுங்க. ஜெப கூட்டத்துக்கு வாங்க, புதன்கிழமை பிரேயருக்கு வாங்க, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வாங்க. வீடு தனிப்பட்ட விதத்துல ஜெபம் பண்ணுங்க, தனிப்பட்ட விதத்தை பைபிள் படிங்க, அறிக்கை பண்ணுங்க. இதெல்லாம் பண்ண முத்திரை மோதிரமும் வேற வஸ்திரம் எல்லாம் எதெல்லாம் எழுந்தானோ அதெல்லாம் மீன் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா. கிடைக்கணுமா? கிடைக்கணும். ஆமீன். கிடைக்கும். அதுக்கு நீங்க செயல்படணும். ஆமீன். அல்லேலூயா. கடவுள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறது தான். மகிழ்ச்சி பாரு. யாரா இருந்தா தெரிஞ்சிருப்ப இடத்துல பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் வித்துட்டு போனியடா நல்லா திட்டு இருப்பாங்க. ஆனா திட்டல, கொழுத்த கண்ணாடி சொல்றாரு, விளையாடப்பட்ட மோதத்தை கொடுக்க சொல்றாரு, ஆடை கொடுக்க சொல்றாரு, எல்லாத்தையும் மீண்டுமாக கொடுக்கிறாரு. யாருக்கு? பிள்ளைக்கு. என்ன இருந்தாலும் புள்ளதான், வேலைக்காரன் தான். வேலைக்காரனுக்கு நிறைய கொடுப்பாங்க, சொத்தை தர மாட்டாங்க. ஆனா பிள்ளையா இருந்தா உன் சொத்து கண்டிப்பா உங்ககிட்ட என்ன பண்ண சேரும். அப்பா நிறைய சொத்து வச்சுக்கிறாரு, அதான் நமக்கு கிடைக்கும். ஆமீன். சொத்துனா பணத்துக்கு போக கூடாது. சந்தோஷம் சொத்து. சொத்துன்னா நேரம் பணத்துக்கு போயிடக்கூடாது. சந்தோஷம் ஒரு சொத்து, சமாதானம் ஒரு சொத்து, நிம்மதி ஒரு சொத்து, ஆரோக்கியம் ஒரு சொத்து. ஆமீன். மகிழ்ச்சி ஒரு சொத்து. இதெல்லாம் சொத்து. இதெல்லாம் உங்ககிட்ட கிடைக்கும். ஆமா, இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. அதுக்கு நீங்க எழுந்து அறிக்கை அந்த தப்புன்னு சொல்லி மீண்டுமாக தேவன் வரும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நம்ம மூத்த குமாரனை பார்க்கலாம். 15:29 எடுத்துக்கொள்ளலாமா? 15:25. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியங்களையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தான். அவன் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்றான். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அல்லேலூயா. மூத்த சொல்றான், இவ்வளவு வருஷம் என்ன உம்மோடு இருந்தானப்பா, இவ்வளவு வருஷம் என்ன பழனி இருந்தானப்பா, எனக்கு ஒண்ணுமே என்ன பண்ணல, கிடைக்கலையப்பா. அப்படி என்ன பண்ண புலம்புறான். இது புலம்புல ஒரு நியாயம் இருக்கு. பார்த்தீங்கன்னா நியாயம் இருக்குது, உண்மையா பார்த்தா உண்மை இல்லை. புலம்புறதுல உண்மை இல்லை. சொல்றான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, எதுவுமே கொடுக்கலன்றான். நீங்க 22 பாத்தீங்கன்னா, அதுலயே 22 ஆமா
12 பார்க்கலாம். 12ல அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். கேட்டது யாரு? இளையகுமார். இளையவன் கேட்டுக்கிறான். ஓகே. அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு இப்ப கொடுத்தான். என்ன புரியுதுங்க இடத்துல? இப்ப எங்க பார்த்தனா என்னன்னா, அந்தபடி அவன் அவர்களுக்கு, யாருக்கு? அவனுக்கு இல்ல, யாருக்கு? அவர்களுக்கு. சொல்லுங்க, அவர்களுக்கு, இளையவனுக்கும் மூத்தவனுக்கும். அங்க பிரிக்கும் போது இளையவனுக்கு மாத்திரம் பிடிக்கல, மூத்தவனும் பிரிச்சுக்கிறாரு. ஆனா எனக்கு என்ன ஆசிரம் இருக்கு தெரியாம இருக்கு அவனுக்கு. வாயிலா புள்ளியாக்குறான் அவன். யாரு? மூத்த வைக்கிறானே, வாயிலா புள்ளியாக்குறான். ஏடா உனக்கு தான் எல்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. உனக்கு தான் பிரிக்கும் போதே உனக்கு அந்த பங்கு உனக்கு இருக்குது. ஆனா உன்னை அறியாம இருக்கிற தகப்பன் எல்லாருக்குமே பங்கை பிரிச்சு கொடுத்துட்டார். ஆமென். பாக்கப்பா சொல்லுங்க, உங்க பங்கை பிரிச்சு கொடுத்தாச்சு. அது தெரியாம இருக்கிறியாப்பா? தெரியாம இருக்கு. உன் பங்கு கேட்டு வாங்கிக்கோ. ஆமென். அவன் உஷார், இளைய உஷாரு. என்ன பண்ணிட்டான்? தெரிஞ்சிச்சு அவனுக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்பா பங்கு பிடிச்சு கொடுத்துட்டாரு. என்ன பண்ணலாம்? எடுத்து என்ன பண்ணலாம்? எஸ்கேப் ஆயிட்டான். எஸ் ஆயிட்டான். மூத்தவன் என்ன பண்றான்? பாவம், பிரிச்சுன்னு தெரியல, ஒரு ஆட்டுக்குட்டியோட கிடைக்கும். இவன் ஆட்டு கடாவாட் சாப்பிட்டான். இளையவன் கொழுத்த கண்டாடி சாப்பிட்டான். மூத்தவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியே தரமாட்டான். அப்பா ஆட்டுக்குட்டி என்னப்பா, மொத்தத்துக்கு நீதான் சுதந்திரவாளி, இதெல்லாம் கிடைக்கும், இதெல்லாம் எடுத்து என்ன பண்ண, செலவு பண்ணு. இந்த அறிவு இல்லாதனால மூத்தவனால எந்த ஆசீர்வாதத்தையுமே அனுபவிக்க முடியல. அல்லேலூயா. நாமளும் சில வருஷத்துல மூத்தவன் மாதிரி தேவன் என்ன கொடுத்துக்கிறாரு அப்படி தெரியாம ஆண்டோட ஜெபம் பண்றோம், ஆண்டோட அப்புறம் வேதத்தை வாசிக்கிறோம், சர்ச்சு கரெக்டா போறோம், உபாசத்து பேருக்கெல்லாம் போறோம். ஆனா எந்த நன்மையும் கிடைக்க மாட்டேதே. ஏன் கிடைக்கணும்னா தேவன் என்ன கொடுத்துக்கிறாருன்ற அறிவு நமக்கு இல்லாம போகுது. அல்லேலூயா. அது நீங்கள் எப்படி இளையவன் கேட்ட மாதிரி நீங்க அப்பா கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா, சிலுவையில இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இனி செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எல்லாத்தையும் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. நீங்க உங்க வேலைன்னா அது சுதந்திரிக்க வேண்டிய வேலைதான், கேட்டு வாங்க வேண்டிய வேலைதான், புத்தி தெளிய வேண்டிய வேலைதான். ஆமென். புத்தி தெளிந்து நீ கேட்கணும், ஆண்டவரே சுகம் எனக்கு வேணப்பா, என் குடும்ப சந்தோஷம் எனக்கு வேணும், ஒரு சமாதானம் வேணும், குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கிறேன். இதெல்லாம் கேட்க 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 உங்க வாழ்க்கை வர ஆரம்பிக்கும். ஆமென். ஆனா இது என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, மூத்தவ மாதிரி இளைய என்ன பண்ணல, பண்ணி தவிட சாப்பிடல. ஏன்னா அப்பா கூட இருந்துக்கிறான். அல்லேலூயா. அப்போ நம்ம அப்பா கூடயே இருந்துன்னா ஓரளவுக்கு நம்ம தெரியலனா கூட ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. சில பாத்துறீங்களா, ஜெபம் பண்ணுவாங்க, அது ஓகே, நார்மலா வாழ்க்கை வாழ்வீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் வாய் திறந்து உங்களுக்கு வேண்டியதை விசுவாசமா அறிக்கை பண்ணி கேட்கணும். நீங்க பேச 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 வாழ்க்கையில கிடைக்க ஆரம்பிக்கும். ஆமென். கிடைக்க ஆரம்பிக்கும். நீ ஜெபம் பண்ணீங்கன்னா அது என்ன இருக்கு, மூத்தவனுக்கு ஒரு பெனிஃபிட் என்னன்னா, அப்பா விட்டு போல, அது வேலை வேலைக்கு சாப்பாடு, வேலை வேலைக்கு ட்ரெஸ் எல்லாம் கிடைக்குது, அப்பா விட்டு போல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனாலும் அதுக்கு மேல இவனுக்கு என்ன கிடைக்காத காரணம்னா, இவனுக்கு அறிவு இல்ல. எனக்கு என்ன அப்பா புடிச்சு கொடுத்துட்டாரு தெளிவு இல்ல, எனக்கு என்னெல்லாம் நன்மை இருக்குன்ற அறிவு இல்லாதனால இவனால ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு கண்ணுக்குட்டியாவது என்ன பண்ணலாம், ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கலையே அழுகுறான். அப்ப நாம் இப்படி அழுது கொண்டிருக்கிறோம். தேவன் ஏகப்பட்டதை பிரிச்சு கொடுத்துட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு, ஐஸ்வர்யத்தை கொடுத்துட்டாரு. ஆமென். நன்மை கொடுத்துட்டாரு, பலத்தை கொடுத்துட்டாரு, எல்லாம் கொடுத்துட்டாரு. நாம் செய்யணும் வேலைன்னா, ஏசு நாமத்துல சுகம் என்னுடையது, ஏசு நாம ஐஸ்வர்யம் என்னுடையது. அப்ப சிலுவையில் என்ன பண்ண, ரத்து மீட்டு கொண்டாரு. நான் ஐஸ்வர்யமாடி ஏசு தரித்திரானாரு. ஏசு கிறிஸ்து மூலமாக எனக்கு என்ன இருக்குது, நன்மை வாழ்க்கை இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. நியாயப்படும சாபமாகிய வறுமைக்கு தேவன் மறிச்சிட்டாரு. நான் வறுமையில கூட அவசியம் இல்லை, நான் வியாதியில கூட அவசியம் இல்லை, நான் கஷ்டத்துல கூட அவசியம் இல்லை, நான் தீங்களுக்கு அவசியம் இல்லை, நல்லா இருக்கணும். அப்படி நீங்க பேச 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 எப்படி அந்த இளைய மகனுக்கு வந்தது மாதிரி உங்க வாழ்க்கையில் வரும். ஆனா தேவனுடைய நீங்க பிரியக்கூடாது. அல்லேலூயா. தேவனுடைய பிரிந்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் வாழ்க்கை வராம போயிடுது. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியா என்ன பண்ண கொடுக்கவில்லை அப்படின்னு என்ன பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாரு. 31 பார்க்கலாம். அதற்கு தகப்பன், மகனே மகனே நீ எப்போது என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா.
பையன் அப்பா சொல்றாரு, எப்பா எந்தெல்லாம் உண்தானப்பா, நான் ஒன்னு நீ ஒண்ணு உனக்கே பிரிச்சு பாக்குற, எந்தெல்லாம் உனக்குதான் இல்ல, எந்த எல்லாமே அப்பாவோட சொத்தெல்லாம் யாருக்குதான்? எனக்கு பிள்ளைக்குதான். ஏன் அடிச்சுக்கிறீங்க? இப்பவுமே சமா இருங்க. நான் உலக பிரகாரமா வச்சுங்களேன், நான் எவ்வளவு வருஷம் வாழ போறேன்? ஒரு 50 80 வருஷம் வாழணும்னா 90 வருஷம் வாழணும். அதுக்கப்புறம் யாருக்கு? எல்லாம் உங்களுக்கு தான். ஏன் இப்ப உயிராக அடிச்சுக்கிறீங்க? சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. உலகத்தை சொல்லுவோம், அது அப்பா சொல்றாரு, எப்ப எல்லாம் உனக்குதான், எல்லாமே உனக்குதான்பா. ஏன் கவலைப்படுற? ஏன் கஷ்டப்படுற? கவலைப்படாத. என்னுடைய எல்லாம் யாருக்கு? உனக்குதான். நான் எல்லாத்தையும் எடுத்து எங்க போறேன்? சாகும்போது மூட்டை கட்டினா பரலோகத்தை கொண்டு போறேன். எல்லாத்தையும் உப்பு விட்டு தான் போறேன். எல்லாம் நீ அனுபவிக்க போறீங்க. இப்ப பொறுமையா இருங்க. ஆண்டு சொல்றாரு, எல்லாம் என்னோடதுப்பா, எல்லாம் தந்துட்டேன், சந்தோஷமா இருங்க. இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமா இருங்க, சம்மதம் இருங்க. புரியுங்களா? அப்ப ஆண்டவர் வாழ்க்கையில எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. தகப்ப என்ன பண்ண கொடுக்க, எல்லாமே என்ன பண்றது? எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்றார். ஆமென். அப்ப அப்பா கிட்டதெல்லாம் யாரு விடுது? நம்முடையது. பக்கப்பா சொல்லுங்க, அப்பாவோடதெல்லாம் நம்முடையது. அப்பா யாரு? உங்க அப்பா இல்ல, பரலோக அப்பா. இது அப்பா சொல்லும் போது உங்க அப்பா பார்க்க கூடாது, மறைச்சு பரலோக அப்பா பார்க்கணும். பரலோக அப்பா பார்த்துட்டு சொல்லணும், பரலோகத்தில் இருக்க எல்லாம் ஆண்டு கொடுத்து எல்லாமே யாருடையது? என்னுடையது. ஆமே. செல்வம் யாருடையது? ஆமா. நீங்க தரித்திரத்துக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தரித்திரத்துக்கு அர்த்தம். அவர் தரித்திரம் இருக்கிறாரா? ஆமா, அவர் தரித்திரம் இல்லாதனால நான் இருக்க மாட்டேன் கிளைம் பண்ணும். எல்லாம் உன்னு சொல்லிட்டாருல ஆண்டவரே. நீ தரித்திரா இல்ல, நீ கடைக்காரனா? நீ கடைக்காரன் தான், கடைக்காரனா இருக்கிறேன். நீ கடைக்காரன் இல்ல, அது நானும் கடைக்காரனா இருக்க மாட்டேன். ஆமே. நீ ஐஸ்வர்ய சம்பனரா? அப்ப நான் ஐஸ்வர்ய சம்பனன் தான். ஆண்டவரே நீ பிச்சைக்காரரா? அவன் நான் பிச்சைக்காரன் இருக்க மாட்டேன். இது நீ கிளைம் பண்ணும். ஆமென். அதான் சொல்றாரு, என்னுடைய எல்லாம் உன்னுடையது. ஆமென். திரும்ப சொல்லுவாங்கல்ல, வாழ்விலும் சாவிலும் அப்புறம் சுயத்திலும் இன்பத்திலும் எல்லா ஆஸ்தியிலையும் எல்லாம் உன்னுடையது, உன்னதெல்லாம் என்னுடையது. அது மாதிரி வாக்கு கொடுக்குற ஆண்டவரே. எப்பா திருமணம் யாருக்கா இருக்கும்? மனவாட்டியாக சபைக்கும் தேவனுக்கு திருமணம். எந்தெல்லாம் உண்டு. ஆமென். உண்டெல்லாம் எந்த நம்ம என்ன இருக்குது? ஆண்டவரே கடை வச்சுக்கிற ஆண்டவரே, அது எந்த எடுத்துக்கிறப்போ இந்த வேற வச்சு ஆண்டவரே, ஒரு பாக்கு விட்டு போகுது ஆண்டவரே, அது எந்த இந்த சுகத்தை வச்சுக்கோ ஆண்டு. இந்த மூட்டு வலிக்குது ஆண்டவரே, அது எந்த சுகத்தை உன்னுடைய எடுத்துப்போ ஆண்டு. சந்தோஷமே இல்லை ஆண்டவரே வாழ்க்கையில, அது எந்த சமாதானம் உண்டு. அப்ப ஆண்டவர் பண்றாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி அவர் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு தராரு. அவர் சொல்லு, பக்கத்து சொல்லுங்க, உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு அவர் எல்லாம் உங்களுக்கு தராரு. தராரா? தராரு சிஸ்டர், தராரம்மா, தராரு. அப்போ நீங்க சொல்லணும், ஆண்டவரே எனக்கு ஞானம் இல்லப்பா. ஞானம் இல்லையா? அவர் ஞானவானா? அப்ப ஆண்டவரே நான் ஞானவானா மாற வேண்டும். ஆமென். ஆண்டு புத்திமானா? அப்ப அவரும் என்ன உன்னதுன்னா நான் புத்திமானா மாறணும். ஆமென். ஆண்டு பிசாசு பயப்படுவாரா? நான் பிசாசுக்கு பயப்பட மாட்டேன். ஆமென். ஆண்டு வியாதிக்கு பயப்படுவாரா? இப்படி உங்க சிந்தனை மாற, இப்படி மாற 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 சிந்தனை மாற 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 தேவனெல்லாம் என்னுடையது, எந்த தேவனுடையது மாற 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 உன் வாழ்க்கை தரித்திரம் மாறும், வாழ்க்கை கஷ்டங்கள் மாறும், வாழ்க்கை கவலைகள் மாறும், கண்ணீர்கள் மாறும், பிரச்சனை மாறும். ஏனென்றால் நமக்கு ஒரு புத்தி வேணும். என்னன்னா அவதெல்லாம் என்னுடையது, என்னுடையது அவருடையதுன்னு புத்தி வேணும். அல்லேலூயா. அப்போ எப்படி விட புத்தி வரும்னா கேட்டீங்கன்னா, நமக்கு இருக்க எல்லா ஆண்டவருக்கு எல்லாமே 31:10 அதற்கு தகப்பன் மகனே, மகளோட போட்டுங்க, மகளே நீ எப்போது என்னோடு இருக்குக்கா. எப்போது கிடைக்கும் கேட்டீங்கன்னா, எப்போது கிடைக்கும்னா எப்பொழுதுமே நம்ம ஆண்டோடு இருக்கும் போது. அல்லேலூயா. அப்பொழுதுதான் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. நான் அப்பா கிட்டே இருக்க மாட்டேன். அப்ப எந்த கிடையாதுப்பா, நீ போ, நீ என்ன பண்ணு, பண்ணி மேய்க்க போ, பண்ணி தவிடு சாப்பிடு. அப்ப யாருக்கு வரும்னா, யாருக்கு வரும்? சூப்பர். அப்பாவோடு யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் இந்த வாக்குத்தத்த பள்ளிக்கு வேலை செய்யும், சும்மா வேலை செய்யாது. ஆமென். அப்பாவோடு இருந்தீங்கன்னா அப்போது எனதெல்லாம் உன்னுடையது. ஆமென். அப்போ உங்க வாழ்க்கையில நன்மை வேணும்னா நீங்க தகப்போடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் நீங்க அங்க அவங்க பண்ணி இவங்க பண்ணி எல்லாம் முடியாது. நீங்க தகப்போடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா தேடி உங்ககிட்ட வரும். அல்லேலூயா. ஆனா தகப்போடு இருப்பதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆனா தகப்பன் சொத்துக்கு மட்டும் பங்கு வேணும். இது என்ன அநியாயமா இருக்குது? அதாவது தகப்பன்கிட்ட இருந்து பங்கு வேணும்னா நீங்க தகப்பனோட ரிலேஷன் வச்சுக்கணும், தகப்பன உறவு வச்சுக்கொள்ளணும். அதான் வசனம் போட்டிருக்கு, நீ என்னோடு இருந்தால்
என்னதெல்லாம் உன்னுடையது. அல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்டாரு, நீ என்னோடு இருந்தால் என்னதெல்லாம் உன்னுடையது. ஆண்டுடைய ஆசை உங்களுக்கு வேணுமா? என்ன பண்ணும் அதுக்கு? சூப்பர், நாம் அவரோடு இருக்க வேண்டும், அவரோட நேரத்தை செலவு பண்ணோம். ஆமென். அவரோட பேச டைம், இதுதான் முக்கியம். இது மட்டும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அவர்தெல்லாம் உன்னுடைய மாறிடும். ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், நானும் ஐஸ்வர்ய சம்பன்னர் மாறும். ஏன்னா அவர் என்னுடையது. ஏன் எப்படி கேக்குறீங்க? அவன் சொல்லிக்கிறாரே, நான் அவரோட இருக்கிறேனே, டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், பைபிள் படிக்கிறேனே, ஜெபம் பண்ணேனே, அறிக்கை பண்றேனே, என்னோட விசுவாசிக்கிறேனே, அறிக்கை பண்ணனே, இது எனக்கு உண்டாக பைபிள் போட்டிருக்கு. அதனால அவரதெல்லாம் என்னுடையது. நீ கேட்கலாமே, கேட்கலாம்ல? கேட்கலாம். அல்லேலூயா. நீங்க வந்து கேட்டு பெற்றுக்கொள்ளாதனால்தான் இன்னும் கிடைக்காம மூத்த குமார் மாதிரி என்ன பண்றீங்க? அப்பாவியா சொல்ல வாயிலா ஜந்துமா இருக்கிறீங்க. அதை என்ன பண்ணும்? அதை நல்ல வாய் திறந்து கேட்டு என்ன பண்ணீங்க? பெற்றுக்கொள்ளும் போது அது உன் வாழ்க்கையில என்ன பண்ணுது? கிடைக்க ஆரம்பிக்குது. அல்லேலூயா. 32 பாத்தீங்கன்னா, உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான், ஆனபடினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப விருப்பம் தெரியுமா? சந்தோஷமா இருக்கணும் பசங்க எல்லாமே. ஆமென். அப்பா அம்மா விருப்பம் என்ன கேட்டினா, நம்ம சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும். ஆமென். உங்க வாழ்க்கை சந்தோஷம் இல்லைன்னா அப்பா அருளா, அப்பா சந்தோஷம் இல்ல. நீங்க சந்தோஷமா இருந்தா அப்பாவுக்கு சந்தோஷம். பூமி நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரலோகத்துல அப்பாவுக்கு சந்தோஷம். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதுக்காகத்தான் தன் ஒரே பேர்ல குமாரன் நம்ம கொடுத்து நமக்கு மரித்தார். ஆமென். ஆண்டு விருப்பம் என்ன தெரியுமா? நம்ம சந்தோஷமா இருக்கணும். என்ன சொல்லுங்க? பார்க்க சொல்லுங்க. சந்தோஷமா இருங்க, இத விருப்பம். சந்தோஷமா இருங்க, கொஞ்சம் பல்ல வெளி காட்டுங்க, சந்தோஷமா இருங்க. சொன்னீங்களா? சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஏன்னா உங்களை சந்தோஷமா வைத்துக் கொள்ள வேண்டும் தேவன் விரும்புகிறாரு. ஆமென். முன்னாடி பாத்தீங்கன்னா, முன்னாடி ஓமி ஒண்ணு வரும், அதுலயே 15:9 பாத்தீங்கன்னா அதான் போட்டிருக்கோம், சந்தோஷமா இருங்கன்னு போட்டிருக்கோம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதர்களையும் அயல் வீட்டாரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? ஆமென். ஹல்லேலூயா. முதல் ஓமி அதான் சொல்றாரு, ரெண்டாவது தான் சொல்றாரு. ஆண்டு என்ன விருப்பம் கேட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆமென். நீங்க சந்தோஷமா இருப்பதற்கு எதை வேண்டுமாலும் தேவன் செய்வார். நம்ம நினைக்கிறோம் நம்ம துக்கத்துக்காரன் ஆகணும் நினைக்கிறோம். இல்ல, துக்கத்துக்காரன் நீங்க தான். துக்கத்துக்காரனும் நீங்க தான். ஆண்டவர் நினைக்கிறாருன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ரொம்ப என்ன பண்ணும்? வாழ்க்கையில ரொம்ப இந்த வாழ்க்கை நீங்க அனுபவிச்சு வாழணும். சமாதானமா இருக்கணும் வாழ்க்கையில. குடும்பத்தை நிம்மதி இருக்கணும். இதெல்லாம் தேவன் விரும்புகிறார். இதெல்லாம் பிசாசு திருடி இருக்கிறான். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்? மீண்டுமா கர்த்தரை வரும்போது மீண்டுமாக சந்தோஷம் கிடைக்கும். சந்தோஷமா இருந்தா இளையகுமாரன் அப்பா விட்டு தூரம் போனா சந்தோஷம் போயிடுச்சு. அப்பா கிட்ட திருப்பி வந்தா சந்தோஷம் வந்துச்சு. அப்போ வாழ்க்கை சந்தோஷம் வரணும்னா தூர போன நீங்க எங்க வரணும்? அப்பா கிட்ட வரணும். ஆமென். பக்கத்துல தூர போன நீங்க சொல்லுப்பா பக்கத்துல தூர போனீங்க, பக்கத்து தூக்குற சொல்லு. தூர போனீங்க பக்கத்துல வரணும். சொல்லிட்டீங்களா? தூர போனீங்க பக்கத்துல வரணும். பக்கத்து அப்பா கிட்ட வர 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 மகிழ்ச்சி கிடைக்கும். ஆமென். அப்பா கிட்ட வர வர சந்தோஷம் கிடைக்கும். அப்பா கிட்ட வர வர உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்பா கிட்ட வர வர தேவை சந்திக்கப்படும். ஆனா அப்பா கிட்ட வரணும். தூரத்துக்கிட்டே ஹாய் பாய் அதெல்லாம் நல்லா அங்கே அங்கே பக்கம் வராத அங்கே அப்படின்னா எதுவும் கிடைக்காது. நல்ல ஆண்டு உறவு வைத்துக் கொள்ளுங்க, நல்லா பேசுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, தேவனோட இனிமையான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுக்குன்னு டிவி பார்க்கணும் அதை பார்க்கணும்லாம் சொல்லல. அதை பார்க்கறதை காட்டிலும் ஆண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்றது அதிகமா இருக்கணும். அப்படி நீங்க அப்படியே முனிவர் மாதிரி அப்படி சொல்ல. ஆனால் எல்லாத்துக்கு காட்டிலும் தேவனோட டைம் பண்றத, தேவன் நெருக்கமா இருக்கிறத, ஜெபம் பண்றத, பாசமா இருக்கிறத அது அதிகப்படுத்தணும். ஆமீன். அதிகப்படுத்த வாழ்க்கையில சந்தோஷமும் சமாதானமும் தேடி வரும். ஆமீன். அல்லேலூயா. அப்ப தேவனோடு யார் தேவனை பெற்றுக்கொண்டு தேவன் இருக்கிறார்களோ அவங்க தான் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்ப நாம 3ஆவது கேட்டகரி மாறணும். முதல்ல கேட்டகரி என்ன ஆசை இருக்குன்னு தெரியும், எப்படி கேட்கணும் தெரியும், ஆண்டோடைய அப்பா கூட இல்ல. ரெண்டாவது உறவு இல்ல. ரெண்டாவது உறவு இருக்குது, எப்படி பேசி வாங்கணும்னு அறிக்கை பண்ணாம என்ன பண்ணுது, அப்படி விட்டுடுது. 3ஆவது கேட்டகரி தான் எப்படி பேசணும்னு தெரியும், அப்பா கூட இருக்கணும்.
இதுல யார் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை முன்னுக்கு வருவாங்க. சில அறிக்கை பண்ண மாட்டாங்க, ஆனா நல்லா என்ன பண்ணுவாங்க, அப்போ நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இல்லப்பா உனக்கு வேண்டியதே கிளைம் பண்ணி வாங்கிக்கோ. சில பண்ணுவாங்க, நல்ல விசுவாசம் நல்லா ஜெபம் பண்ணி கிளைம் பண்ணுவாங்க, அப்போ தேவைக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிப்பாங்க, அவ்வளவுதான். விட்டதுக்கு அப்புறம் விட்டுருவாங்க. இது வாழ்க்கை நஷ்டத்தை கொண்டு வரும். ஆமென். அப்ப நாம் அப்பாவோட இருக்கணும், நெருங்கி பழகணும், அப்பா சொல் பேச்சு கேட்கணும். அப்பான்னு சொல்லும்போது யார் சொன்னானு, பரலோக அப்பா சரிங்களா கேட்கணும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இல்ல ஜெபம் பண்ணலாமா? நிக்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈஷதடதல ஷதனபதடதல கரபதரியா லீஷனன புதரதடதல கரபதடதல ஷதரியா. ஆண்டவர் அப்பா இளைய குமார் மாதிரி இல்லப்பா, மூத்த குமார் மாதிரி இல்ல ஆண்டவரே, மூன்றாவது ஒரு கேட்டகரி போல நாங்க வாழ உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. ஈஷதடதல கரபதரியா ரீஷதடதல கரபதடதல கரபதடதல ஷதரியா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய கிருபை உள்ள கரை மூடிக்கொள்வதற்கு நன்றி. உங்க அன்பை புரிந்து கொள்ள நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோம்